ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மெக்கடோனா சிஸ்டர் இஸ் அ பிரீஸ் எபிசோட் 5 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் தொடர்ந்து இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒருத்தவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அவன் அவங்கள பற்றி யோசிக்கிறான். அந்த ஃபெஸ்டிவல் எப்போ முடிஞ்சதும் அப்பத்துலேருந்து இவங்க கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்க. நிறையவே உதவி பண்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யூவும் சொல்லியிருப்பான், உங்களுக்கு இதுக்காகவே நான் டின்னரை செய்யலான்னு இருக்கேன். ஆளு ஒரு பெரிய விருந்தியை வைக்கலான்னு அங்க வரான். ஆனா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஷூஸ் இருக்கு. ஸ்டவ யாரோட ஷூ இப்படின்னு நம்ம யூ உள்ள போறான். இல்ல வேற யாரோ ஒருத்தரோட குரல் கேக்குது. அது நம்ம மிக்கடோனோட குரல் தான். இத பாக்குற நம்ம யூக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க சொல்றான், மிக்கடோனோ நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்பா. ஆனா உன்னோட அம்மாக்கு அப்படி அந்த நினைச்சு ரொம்ப எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா நம்ம சுபாரு சொல்றான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். அப்படியா? அப்பனா நல்ல விஷயம் தான். நீ கவலைப்படாத. நீ இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவோட டேலண்ட் அது அழிஞ்சு போகாது. கண்டிப்பா உன் மூலமா அது வளர்ந்துனே தான் போகுமே. அப்புறம் தான் யூ அங்க மத்தவங்களோட சிச்சுவேஷன் அங்க நோட் பண்றான். மத்தவங்களாம் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அங்க கசுகி கிட்ட அப்டேட் பத்தி அவர் கேக்குறாரு. அவ ஷோ பத்தி எல்லாம் சொல்றான். எல்லாமே நல்லா தான் போச்சுன்னு. நீக்கும் மேட்ச் ஜெயிச்சதை பத்தி சொல்றான். நாளைக்கு வேற ஒரு மேட்ச் இருக்கான். மீவாவும் சொல்றான், எனக்கும் ஒரு பில்கிரிம் மேட்ச் இருக்கு. அங்க ரிப்போர்ட்டிங் ஓவர் ஆனோனே அவரு போகலான்னு பாப்பாரு. அங்க நம்ம யூ தடுக்கிறான். அட எங்க போறீங்க? உங்க எல்லாருக்காகவும் நான் டின்னரை செய்யலான்னு ஆசைப்பட்டேன். அப்படி பண்ணா நம்ம எல்லாருமே ஒன்னாவும் சாப்பிடலாம் இல்லையா? இல்ல அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. ஏன்னா ரிப்போர்ட்டிங் வேலை ஓவர் ஆயிடுச்சு. போலான்னு பார்க்கும் போதே ஒரு ஃபெஸ்டிவலோட மாஸ்க் அவர் பாக்குறாரு. என்ன இது? அதுவா லாஸ்ட் வீக் நாங்க எல்லாருமே ஃபெஸ்டிவலுக்கு போனோம். அம்மா இது யாரோட ஐடியா? இதுவா? அது என்னோட ஐடியா தான். அவங்க சின்ன பசங்களா இருக்கும் போது அங்க போனாங்க. போனா லக் அவங்களுக்கு கிடைக்கும்ல. அதுக்காக தான் நான் அவங்க எல்லாரையுமே அங்க கொண்டு போனேன். ரொம்ப ஜாலியா இருந்தாங்க எல்லாருமே. ஆனா இந்த விஷயம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்கினே அவரு சொல்றாரு, நான் அவங்கள ரொம்ப டஃபா வளர்த்திருக்கேன். அதே டைம்ல யாராலையுமே அவங்கள டாமினேட் பண்ணவே முடியாது. நான் நீ இருக்கும் போது அவங்களோட டேலண்ட் இதனால வேஸ்ட் ஆயிடும் போல. ஏன்னா நான் ஒன்னும் அவங்கள லக் மூலமா ஒன்னும் வளர்க்கல. இப்படி அந்த மென்டாலிட்டி வந்துட்டா அவங்க இன்னமும் தான் வீக் ஆவாங்க. அதே டைம்ல நான் கேள்விப்பட்டேன் உனக்கு எந்த விதமான டேலண்டும் இல்லைன்னு. எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது நீ சுபாரோடைய பையனா இருந்தோம், உனக்கு எந்த விதமான திறமையும் அவங்க இல்ல. அதே மாதிரி திறமை இல்லாத பையனுக்கு இந்த வீட்டுல எந்த விதமான இடமும் இல்ல. வெல்கம் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன லுக் அது? என்ன சுபாரு, நல்லா யோசி. உன்னோட மென்டாலிட்டி அது என்னோட டாட்டர்ஸ வீக் ஆக்கும். அதுக்கு நான் விட போது இல்ல. இப்படி நம்ம சுபாருவா ஒரு தூக்கலான ஒருவரு அதுக்குள்ள மத்தவங்களும் தடுக்கிறாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இல்ல. அவன் இது வரைக்கும் எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டையும் அடையல. ஆனா அவன் வீட்டு வேலையில ரொம்ப அற்புதமானவன். ஃபுட்டு, குக்கிங், லாண்ட்ரி இந்த மாதிரி விஷயத்துல அவனை அடிச்சுக்கவே முடியாது. அவனால் தான் நாங்க இது வரைக்கும் நல்லா பண்ண இருக்கோம். நீங்க என்ன காரணம்னு யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யூவா இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ? இல்ல அப்படி இல்ல. அந்த இடத்துல இவங்க இப்படி சொல்லும் போது நம்ம யூ காம்பேட்டபிளா இல்ல அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாரு. உடனே அவங்க 3 பேரும் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எங்களுக்கு ஓகே தான் யூ கூட இருக்குது. இதை கேட்டு நம்ம யூ ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா முதல் முறையா யூக்காக இவங்க இப்படி பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம மிக்கடோனோவால தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம யூ வரும்போதும் ஒரு மாதிரி உருன்னு இருந்திருப்பாங்களே, அதுக்கு காரணமும் மிக்கடோனோ தான். அப்படிதான் இந்த 3 டாட்டர்ஸையும் இப்படி வளர்த்திருக்காரு. முக்கியமா பர்ஃபார்மன்ஸ்னு அது மேலேயே ஃபோக்கஸா இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது. நீங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல, புரியுதுல உங்களுக்கு? இது கேட்கிற அவங்களுக்கும் புரியுது. அங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க யூவும் சொல்றான், அட எங்க போறீங்க? உங்களுக்காக நான் டின்னர் செய்யறேன், இன்னமும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும். நீக்க சொல்றான், அதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, அதனால எங்களுக்கு வேணாம். இடத்துல நம்ம யூக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. மிக்கடோனோ என்னைக்கு அப்படி சொன்னாரோ அன்னில இருந்தே இவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அன்னைக்கும் இவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. அதுக்கு காரணமும் நம்ம மிக்கடோனோ தான். ஒரு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்னன்னா இப்பதான் அவங்க ஒன்னாகவே ஸ்டார்ட் ஆனாங்க. அதுக்குள்ள விஷயம் இந்த அளவுக்கு மோசமா போகணும் அவன் சுத்தமா எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நீக்கவ காட்டுறாங்க. அவ இருக்கிற கோவம் எல்லாத்தையுமே அந்த ட்ரைனிங்ல பயங்கரமா காட்டின்னு இருக்கா. சாப்பிடுற டைம் வரும்போது அதெல்லாம் அவளுக்கு சாப்பிடணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. நம்ம யூ இருக்கும் போது விதவிதமா ரகரகமா கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடு ஆக்டிங் அவ ரொம்ப நல்லா பண்றா. குடிக்கலான்னு போகும்போது அந்த ஸ்மூத்தியை பார்த்து அவ யோசிக்கிறான், இதுவே நம்ம யூ இருந்தா நிறையவே அவன் செஞ்சிருப்பான். அதனால இவளும் அதே மாதிரி தான் அங்க ஃபீல் பண்றாளே. சைடு நம்ம மீவாவும் அதே மாதிரி தான் யோசிக்கிறான், இதுவே நம்ம யூ இருந்தா விதவிதமா ரகரகமா செஞ்சு கொடுத்துருப்பான். இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, என்னதான் நம்ம யூ இல்லைனாலும் இவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. பழைய ரோட்டீனுக்கு அவங்களால போகவே முடியல. இதுக்கு காரணமும் நம்ம மிக்கடோனோ தான். அவர் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவாலையும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அவனும் யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. நம்ம யூக்கு தான் எந்த விதமான டேலண்டும் இல்லல, என்ன மாதிரி ஒரு உதவக்காரையால
என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்க அம்மா வந்து சொல்லிருப்பாங்க, நீ உனக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியை உருவாக்கணும்னு. நல்லா நம்ம ஆளும் அவங்க முயற்சியை விடுற மாதிரியே இல்ல. சீன்ல அவங்க போகும்போது அப்படியே பின்னாடியே பாக்குறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்ல மாட்டானா அப்படின்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க வர மாதிரியே இல்ல. இதனால கஷ்டத்தோட தான் அவங்க அகாடமிக்கே போறாங்க. அந்த இடத்துல நீக்கவும் சாப்பிடும் போதே அவ சாப்பிடுற விஷயத்த பத்தி தான் அவங்க பேசுறாங்களே. நான் நீக்கவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிடறல, நல்லா அவளோட ஹெல்த்துக்கு பாதிப்பு உண்டாவாதா? நீக்கோக்கு இதுல போதுமான அளவுக்கு நியூட்ரியன் கிடைக்கும்ல, அதனால பிரச்சனை இல்ல. அங்க பேக்லயும் கைய விடுறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு விதமான பேக் வந்து இருக்கு. அதை பண்ணதோ நம்ம ஆளுதான். அங்க யூ ஆல்ரெடி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே அவங்க ஆச்சரியமா வராங்க, என்ன இது பயங்கரமா இருக்கு லஞ்ச் எல்லாம், இது ஹோம் மேடா வேற இருக்கு, ரொம்ப எம்மியா இருக்குமோ, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இதை நானே சாப்பிடுறேன். ஆனா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதை பண்ணது நம்ம யூ தானே. இதனால அவ சொல்றான், இல்ல இல்ல நானே சாப்பிடுறேன். இந்த சைடு நம்ம மீவா கசுக்கி அவங்க 2 பேருக்கும் அவன் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கான். உங்களுக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்கு, நீக்குக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவளோட இதயமே ஃபுல்லா நான் எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவறான். அந்த டிஃபன் பாக்ஸ்ல எதையுமே அவங்க மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த இடத்துல நம்ம யூவியும் அவங்க வர சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்படியாச்சும் நம்ம யூவை தூக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. அவங்களுக்கு அது பிடிக்கல. எப்படியாச்சும் நம்ம யூவை கடைசி வரைக்கும் அவங்க கூடயே வச்சுக்கணும், ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு அவங்க ஒரு ஐடியாவும் தராங்க. கசுகிக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, அவங்க 2 பேருக்கும் அதே மாதிரி தான் அங்க மேட்ச் இருக்கு, இதுக்கு அவங்க உதவி பண்ணன்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். நல்லா ஃபேமிலி இல்லையா, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவியை பண்ணுவேன். இல்ல நம்ம ஃபேமிலி இல்ல, வெறும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அவ்வளவுதான். சீன்ல அவன் லஞ்ச் ரெடி பண்ணி தரான். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போகும்போதும் ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்ல வெளியில வரும்போது இப்பதான் அவங்களோட நாளே முழுமையா வர மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் வரும். ரிஹர்சலுக்கு அங்க விக்கெல்லாம் இவ போடும்போது ஒரு விதமான ஃபீலிங் வரும். மத்தவங்களும் வர அப்படியே மறைச்சிடறான். இந்த சைடு அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண இருக்கும் போது இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. அது வந்து செம்பாய் தான், அதாவது சீனியர். அவருக்கும் நீக்க கூட மேட்ச் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அதனால அவர் வந்து சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன் இன்னும் பிச்சு உதற போலாங்க, உன்னோட மேட்சுக்காக நான் ரொம்ப காத்துன்னு இருக்கேன். கண்டிப்பா. இந்த சைடு மீவாக்கும் அங்க வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதுக்கப்புறம் அவ டைட்டிலுக்கு போறதா இல்ல என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. நம்ம தான் 3 பேருமே அங்க ஒரு விதமா யோசிக்கிறாங்க. கசுகிக்கு என்னன்னா இந்த வாட்டி ஒரு ஃபீமேலுக்கான ரோல் கச்சிருக்கும். எப்பயுமே மேலுக்கான ரோலை தான் அசால்ட்டா அங்க பண்ணிருப்பா. ஒரு ஃபீமேலுக்கான ரோல்ல விக்கோட அங்க நடிக்கணும். டோக்கு செம்பாய் கூட மேட்ச், மீவாக்கு டைட்டிலா என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி டென்ஷன்ல இவங்க வரும்போதே அங்க நம்ம ஹீரோ உடான் மேல ஏதோ குதிச்சு ஏதோ பண்ண இருக்கான். மூலமா ஊடானா உன்னால செய்ய முடியுமா, ஆளும் அப்படியே வலிக்கவில்லை. அவரோட டென்ஷன்லாம் அங்க பறந்து போயிது. அவங்க சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்து. இதே மாதிரி ஆளு ஊடான வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ணி தரான். இது அந்த அளவுக்கு டேஸ்டா இல்ல நீக்க சொல்றா. எதுக்கு அப்படி சொன்ன, இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இருந்தாலும் ஆவரேஜா தான் இருக்கு. பிரஜினி கேட்டோனே அவங்க அப்பா சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. டைம்ல அவர் வந்து சொன்னாரு, மாதிரி ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆவரேஜான ஆளுங்களால தரம் அது குறைஞ்சு போயிடும், எல்லாருமே உங்களை சர்பாஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இதை பத்திலாம் இவங்க சொல்லியிருப்பாங்களா ஆவரேஜ்னு நம்ம ஹீரோ மீன் பண்ணி சொன்னனால நீக்கும் மீவா இவங்களாம் சொல்றாங்க ஆவரேஜா இருந்தாலும் இது வந்து பிரச்சனை இல்ல. சீன்ல பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணும் போது அந்த எத்துக்க வரா. அங்க யூக்கு உதவியா இருக்குன்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை இவ உடைச்சிருப்பா, அவளுக்கும் எதுவுமே பண்ண தெரியாது, அதனாலதான் அப்படி பாக்குறான். அப்படி எல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம், நான் வந்து அப்பப்போ என்னோட ஃபெமினின் சைடையும் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்தனே. சரி எல்லாமே ஓகே தான். அவங்களோட ஆடிஷன் அது வந்து எப்படி போச்சு கேட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த ரோல் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து கிடைச்சிருக்கு, அதனால அவளுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரியல. இதை பத்திலாம் நான் யோசிக்கும் போது ஸ்டார்டிங்ல டென்ஷன் ஆனேன். ஆனா எப்போ உன்னை பார்த்தனோ என்னோட கவலை எல்லாமே மாஞ்சு போயிடுச்சு. ஆனா அதுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அங்க யூவோட கையிலயும் ஏகப்பட்ட காயம்லாம் இருக்கும், அதை பத்தி அவ கேட்கிறான். ஏன்னா நம்ம யூவை அவ என்ன நினைச்சானா நம்ம யூக்கு நல்லாவே சமைக்க தெரியும், அவன் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் நம்ம யூவை யோசிச்சா. ஆனா நம்ம யூ சொல்றான் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, சில டைம் என்னோட கை வந்து வெட்டிக்கும் இல்லையா, சில டைம் ரொம்ப ஹார்ட்டா இருக்கும், தெரியாதனமா தொட்டு என்னோட கையே வெந்து போகும். இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அவ வந்து அப்படி கீழே போட்டுறா. அது உடையல, அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். நம்ம யூக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி பிளேட்ஸ் எல்லாம் இவன் நிறையவே உடைச்சிருப்பா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கும். ஆனா இந்த வாட்டி எதுவுமே உடையக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆளு மாத்திட்டான். அதனால தான் நீங்க என்னதான் போட்டாலும் எதுவுமே இங்க உடையாது, எவ்வளவுக்கு வேணாலும் நீங்க போடலாம். இது கேட்டோன்னே அவ கடுப்பாகிறா. நம்ம கசுக்கிய வச்சு இவன் பயங்கரமா இங்க ஃபன் பண்ண இருக்கான். நிறையவே பிளேட் எல்லாம் எடுத்துட்டு அங்க போகும்போதே காலை தடிக்க விட அவன் கீழே விழுறான். அவனோட நோஸ்லயும் ப்ளீட் ஆகுமா, அதன் பார்க்கலான்னு வரதுக்குள்ளேயே அவளும் அப்படியே விழ உங்க 2 பேருமே அட் அ டைம்ல கிஸ் பண்ணிக்கிறாங்க. யூக்கும் ஒரு விதமா ஃபீல் ஆகுது, என்ன இது சாஃப்டா வாமா ஒரு விஷயத்த நான் வாயால தொட்டமல்ல ஃபீல் ஆச்சு. பத்தி யோசிக்கும் போதே அவனுக்கு புரியுது, ஐயோ இது வந்து கிஸ் தானோன்னு. இதுக்கு அவளுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஒண்ணுமே அவ ரியாக்ட் பண்ணல. ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம இப்படி பண்ணிருக்கோம், அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் உன்னோட மூக்க பாரு இப்படின்னு அவ போற.
போறா. எத்துல நம்ம ஹீரோவால இன்னமும் நம்ப முடியல, அவ எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்கலன்னு யூக்கும் நல்லாவே புரியுது. அவ ஆக்டிங் எல்லாம் பண்றால அப்படின்னா இந்த மாதிரி சீன்ஸோ கண்டிப்பா வரும், அதனால தான் இவ வந்து அவளுக்கும் ரியாக்ட் பண்ணலையோ அப்படின்னு தான் ஆள் யோசிக்கிறான். முக்கியமா பிளட்டா இருக்கும் போது வேற இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி நம்ம யோசிக்கிறான். ஆனா அங்க அப்படி யோசிக்கிறான்னு கேட்டா கிடையாது. டிவி ஆன் பண்ணும் போதே ஒரு கிஸ் சீன் வர அப்படி அவ ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போறான். அங்க மீவாவும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருக்கா. ஒரு ஜெல்லி தான் ஏதோ கிஸ் பண்ணிக்கிட்டா எப்படி ஃபீல் வரும், இந்த மாதிரி ஃபீலோட இது ரொம்ப அருமையா இருக்கான். ஏன் அந்த கிஸ்ஸிங் விஷயம் வருமா, இதனால திரும்ப ஒரு மாதிரி ஆகுறான். இதை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணும் போதே பின்னாடி திடீர்னு ஆளு வந்து நிக்கிறான். ஆமா உனக்கு தட்டிட்டு வரணும் அப்படின்னு தெரியாதா, என்ன மன்னிச்சிருங்க என்னோட தப்பு தான், அன்னைக்கு நான் அந்த விஷயத்துக்காக உங்க கூட பேசணும் அப்படின்னு தான் வந்த. நீங்க பெருசா கண்டுக்காதீங்க, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு கிஸ்ஸ கொடுத்திருக்கான், அதனால நீங்க வந்து அதை மறந்துடுங்க அப்படின்னு ஆளு அசால்ட்டா அங்க சொல்லிட்டு போயிடறான். அது ஒண்ணுமே இல்ல, அதை நான் மறக்கணுமா அப்படின்னு அவ ரொம்ப கடுப்பாகிறா. அங்க எப்படி அந்த விஷயத்த மறக்க முடியும் அப்படின்னு அவ யோசிக்கிறாளே. சீன்ல பர்ஃபார்மன்ஸ் அப்பையும் ஃபீமேல் மாதிரி அங்க நடிக்கணும் இல்லையா, அங்க அவங்க அப்பா சொன்ன விஷயம்லாம் அங்க ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து சொல்லிருப்பாரு, தான் ரொம்ப ஒரு பெரிய பொண்ணு இந்த ஃபேமிலியில பொறுப்பெல்லாம் இருக்கு, அதனால நீ வந்து உன்னையே லிமிட் ஆக்கிக்க கூடாது, உன்னால மேல் ஆக்டிங் ஒண்டி தான் பண்ண முடியும் அப்படின்னு நீ காட்டக்கூடாது, ரெண்டு கேரக்டரையும் அற்புதமா பண்ண முடியும் அப்படின்னு நீ காட்டணும், யாருன்னு அவங்களுக்கு காட்டு. இதனால அவளோட பெஸ்டாவ கொடுக்குறா. ஆனா அங்க வந்து அது வேலைக்கு ஆகல. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு பிரின்ஸ் வந்து ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆக்டிங்கே போடுறான் அங்க. இதனால மத்த ஆக்டர்ஸை கொஞ்சம் பார்த்தா ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும்ல, இதனால மத்த ஆக்டர்ஸை பத்தி அவ யோசிக்கிறான். ஏன்னா பார்க்கும்போது சில பல ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும்ல, அதை அவ ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறான். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட கியூட்னஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்பனா நான் வந்து ஃபெமினா தெரியணும்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணுமோ, அதே மாதிரி ஆக்ட் பண்றான். ஆனா நடுவுல நம்ம ஹீரோ கிஸ் பண்ண விஷயம் ஞாபகம் வர அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்களோட பர்சனல் லைஃப் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆகுதுன்னு அவங்க கரெக்டா சொல்ல அதை பத்தி தான் அவ யோசிக்கிறாளே. இல்ல வீட்டுல தானே நம்ம யூ இருப்பான், யூ கிட்ட வந்து அவ ஹெல்ப் கேட்கறான், யூவால ஏதாச்சும் பண்ண முடியும்னு. யூவும் கேட்கறான் ஆமா என்ன வேணும். இடத்துல அவ டைரக்டா கேட்டுறா ரிகர்சலை பத்தி தான், இதுல நான் ஹேரையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்காக நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாளுக்கும் இதுதான் வேணும், மூலமா இவங்களால க்ளோஸ் ஆக முடியும்ல. அங்க ரொம்ப கிட்ட வந்து சொல்றான், நீ சண்டே ஃப்ரீயா, நம்ம ரெண்டு பேரும் டேட்டுக்கு போக போறோம், அதனால சண்டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு இப்படின்னு இவ சொல்ல. இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.